ஒரு பையன் காட்டுக்கு ஆடு மேய்க்க போறான். அப்ப அவனுக்கு பொழுது போகாததுனால புலி வருதுன்னு கத்துறான். அவன் புலி வருதுன்னு கத்துனதும் அந்த காட்டுக்கு பக்கத்துல உள்ள தோட்டத்துல வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாம் பயந்து ஒளியாடுறாங்க. பயத்துல இருந்த அந்த வேலையாட்கள் அந்த பையன்ட்ட எங்க அந்த புலிய பார்த்த அப்படின்னு கேக்குறாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிறான். அந்த தோட்டத்துல வேலை பார்க்கறவங்க எல்லாம் கோவமா திரும்ப போயிடுறாங்க. அந்த பையன் இதே மாதிரி பொழுது போகாதப்பெல்லாம் புலி வருதுன்னு சொல்லி பயமுறுத்த ஆரம்பிக்கிறான். இனி அந்த பையன் சொல்றதை நம்ப கூடாதுன்னு அந்த தோட்டத்துல வேலை பார்க்கறவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க. ஒரு நாள் அந்த பையன் ஆடு மேய்க்கிறப்ப உண்மையாவே புலி வந்துருது. அவன் புலிய பார்த்த பயத்துல புலி வருதுன்னு கத்துறான். ஆனா அந்த தோட்டத்துல உள்ளவங்க யாருமே வரல. ஆடு மேய்க்க போன பையன் இன்னும் வரலன்னு அவனை தேடி போறாங்க. அங்க அவன் புலியால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியோ காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. நீ சொன்ன பொய்யால உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு பாத்தியா? இனி என்னைக்குமே பொய் சொல்லாத. அடிக்கடி நீ பொய் சொன்னா நீ சொல்ற உண்மையையும் பொய்ன்னு தான் நம்புவாங்க. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாரி ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.